வணக்கம். உங்களுடைய 7 சக்கரத்தையும் உங்களுக்குள்ள இந்த 7 சக்கரம் என்னென்ன 7 சக்கரம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, சகசிரகாரம். இந்த 7 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி சொல்லட்டுங்களா? இந்த 7 சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்கும்? ஞானம் பெறலாம். ஞானம்னா என்ன? கடவுள் நிலையை அடையிறது. கடவுள்கிட்ட இருந்த சூட்சம சக்தியையும் சூட்சம எண்ணத்தையும் நம்ம தெரிஞ்சு உணர்ந்து நாம கடவுளாக மாறுறது. கரெக்டுங்களா? அதை அப்படி ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நடக்குமானா அது ஒரு வழி. அதை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்னன்னா, விழிப்பு நிலையோட ஒவ்வொரு செகண்டும் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சோங்க, உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய விஷயம் நடக்கும். இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க, எல்லா விஷயமும் நடக்குது. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம கண்ணு பார்க்குது, அதை மட்டும்தான் நம்ம காது கேட்குது, அதை மட்டும்தான் நம்ம வாய் பேசுது, அதை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும்னு தோணுது. ஆனால் கடவுள் உள்ள அந்த புருவ மத்தியில் அந்த கடவுள் அதை மட்டும் யோசிக்கல, அந்த உலகத்தையே பார்ப்பார், உலகத்தையே யோசிப்பார். அப்போ இந்த ஆற்றல் நம்ம வர வைக்கணும்னா நீங்கள் அந்த நிலைமையில பார்க்கணும். நடந்து போறீங்க, இல்லை காரில் போகிறீங்க, உங்கள் வசதி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சோன்னா, உங்கள் பார்வை விசாலமான பார்வையாக இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். அதை உங்கள் மூலியமா சால்வ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்கும். அதுக்கான டைமும் இருக்குது. டைம் இல்லைனாலும் அதுக்கான மணி உங்ககிட்ட இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குதுங்க. அந்த விஷயத்த அதுக்காக செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுடைய கடவுள் நிலைய உங்க சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். உங்க மூலியமா நிறைய விஷயம் நிறைய பேருக்கு நடக்க வேண்டியது இருக்குது. அதை நீங்க எப்போ உணர்ந்து அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஒவ்வொரு சக்கராஸா ஆக்டிவேட் ஆகும். எப்படி நான் சொல்ல